இஸ்லாம் வாள் கொண்டு தொடங்கிய மார்க்கம் கிடையாது. கல்வியுடன் தொடங்கிய மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த முதல் இறைச்செய்தியே இக்ர படி அப்படிங்கிறது தான். அறிவை பெறுதல்ங்கிறது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண், பெண் அனைவருக்கும் கட்டாயம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கல்வி அல்லாஹ்வை உணரச் செய்கிறது, ஈமானை வலுப்படுத்துகிறது. கல்வி இல்லாமல் இபாதத்து கூட முழுமையாகாது. அறிவுள்ளவர்களையும் அறிவில்லாதவர்களையும் அல்லாஹ் சமமாக பார்க்க மாட்டான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வி அநீதத்தை விலக்கி நேர்மையை கற்றுத்தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பத்ர் போர்ல பிடிக்கப்பட்ட பிணை கைதிகளை விடுவிக்கணும்னா ஒரு கட்டளை போடுறாங்க. என்ன அப்படின்னாக்க, ஈட்டுத்தொகை கொடுத்து அவங்க விடுதலை ஆயிக்கலாம். ஈட்டுத்தொகை கொடுக்க இயலாதவர்கள் மதீனாவில் உள்ள 10 சிறுவர்களுக்கு எழுத படிக்க கற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சிறுவர்கள் முழுமையாக எழுத படிக்க கற்றதுக்கு அப்புறமா அவர்கள் விடுதலை படுவாங்க. கல்வியை தேடுவது கூட ஒரு இபாபத் தான். அந்த இபாபத் பட்டியல்ல கல்வி நமக்கு மட்டும் அல்ல, மற்றவர்களுக்கும் அது பயன் தர வேண்டும்.